சங்கீதம் 58. Psalm 68, 58. சங்கீதம் 58. நாம் வாசிக்க. மௌனமாயிருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளில் பொறுமையை நிறுத்தி கொடுக்கிறீர்கள். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உட்பித்தவர்கள் வேதளிக்கிறீர்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறீர்கள். சர்ப்பத்தின் விஷயத்திற்கு ஒப்பான விஷயம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகூடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு உயிரினைக்குள் இருக்கிறார். தேவனே, அவர்கள் வாயிலுள்ள கற்களை அகர்த்து போடும். அக்காவே, பல சிந்துகளின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும். கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் அழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவுது. மறைந்து போகிற நத்தையை போல் ஒளிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதிராய் வெண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்கள். உங்கள் நெருப்பினால் உங்கள் காலைகளில் சுடரி முன்னே பச்சையானதும் எரிந்து போனதையும் அவர்கள் சுழல் காற்றினால் அடித்துக் கொண்டு போவார். பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்று, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று மனுஷன் சொல்லுவான். ஆம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கின்றார். அந்த பிராக்கெட்ல உள்ளதான அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது, தான் கெட்டு போகாதபடிக்கு அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று இருக்கிறது. தான் கெட்டு போகாதபடிக்கு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு விருப்பமில்லாத பிரியமில்லாத காரியங்களை செய்து தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்து கொள்ளாதபடிக்கு அவர் தேவனை நோக்கி பார்த்து இவ்விதமாய் அவர் பாடுகிறார். அதில் சில கேள்விகளும் இருக்கிறது. மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பதையும் அவர் அதிலே விளக்குகிறார். தான் கெட்டு போகக்கூடாது என்று நினைத்து ஒரு மனுஷன், அவர் தன்னையும் சேர்த்துதான், ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ என்று கேள்வியை கேட்கிறார். இதே கேள்வியை நம்ம கேட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இதே கேள்வியை அடுத்தவங்களை பார்த்து கேட்கறது ஈஸி. நம்மளே பார்த்து கேட்கும் பொழுது என்ன பதில் இருக்கு? இதுல மௌனமா இருக்கிற நம்ம மௌனமா இருக்கோம். சில விஷயத்துல ரொம்ப மௌனமா இருக்கும். வாய் மௌனமா இருந்தாலும் மனசு மௌனமா இருக்குமா? உள்ள என்ன செய்துட்டு இருக்காது? எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், கருவிக்கிட்டே இருக்கும். இவ்வளவு கோபம் அதுல இருக்கும், பல விதமான வார்த்தைகள் அதுல இருக்கும்.
சாப வார்த்தைகள் இருக்கும், கெட்ட வார்த்தைகள் இருக்கும், மனசு பொறுமிக்கிட்டே இருக்கும். ஆனா மௌனமா இருக்கிற மாதிரி நாம இருப்போம். மௌனமா இருக்கிறதுனால நாம ரொம்ப நீதிமான் என்று என்ன செய்திட முடியாது. நினைக்கும் நாம சொல்லுவோம், நான் ரொம்ப மௌனமா அந்த பிரச்சனை நேரத்துல நான் எப்படி இருந்துட்டேன், வாயை மூடிட்டு இருந்துட்டேன். ஆனா மனசு மௌனமா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, வாயை திறந்து என்னெல்லாம் நம்ம பேசணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அல்லது எப்படியெல்லாம் சண்டை போடணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதெல்லாம் உள்ள என்ன செய்யும், ஓடிக்கிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். முன்னால பார்த்தா அது தெரியாது, சில நேரத்துல முகத்துல பார்த்தா கூட சில பேருக்கு தெரியாது, அப்படியே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கும், வேற காரியங்கள். அதுதான் அவர் கேட்கிறார், மௌனமா இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ, மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்கள். அடுத்தவங்களுக்கு நாம ஒண்ணு சொல்றதுன்னா ஈஸியா சொல்லிடுவோம், இது இப்படி, அது தப்பு, இது சரி, அது அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லிடுவோம். நமக்கு அந்த காரியங்கள் ஏற்படும் பொழுது, நமக்குள்ள அந்த போராட்டம் வரும் பொழுது, நமக்குள்ள அந்த பிரச்சனையை சத்துருவானன் கொண்டு வரும்போது, நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் அதை வைத்துத்தான் நாம் கெட்டு போவதும் கெட்டு போகாமல் இருப்பதும் இருக்கிறது என்பதை சங்கீதக்காரர் சொல்லுவார். அப்ப அவரு கேள்வி கேட்கிறார், மன உன்னமாய் இருக்கிறவர்கள் நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ, மனுபுத்திரரை நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ என்று கேள்வியை கேட்டுட்டு பதில கீழே கொடுக்கிறார். 2வது வசனத்துல, மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். என்ன சொல்றாரு, வாயத்தான் திறக்கல ஒழிய, ஆனா மனசார என்ன செய்யறோமா, நியாயம் செய்யல. என்ன செய்யறோம், நியாயக்கேடு செய்கிறீர்கள். பூமியிலே உங்கள் கைகளில் கொடுமையை நிறுத்தி கொடுக்கிறீர்கள். பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்தி கொடுக்கிறீர்கள். நம்ம கையில இருந்து என்ன போதான், நன்மை போகல. இப்போ மனசு உள்ளுக்குள்ள கருவிட்டு பலவிதமான எதிரில் உள்ளவங்களை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டே இருந்துட்டு, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் சரி, ஒரு டம்ளர் காஃபி கொடுத்தாலும் சரி, ஒரு டம்ளர் பால் கொடுத்தாலும் சரி, இல்லை வேற ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாலும் அது அப்படிப்பட்ட பொருள் இல்லையா. அது என்ன சொல்றாரு, உங்கள் கைகளின் கொடுமையை, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு நம்ம செய்யும் பொழுது நம்ம எதை கொடுக்கறோமா, ஜூஸ் கொடுக்கல, தண்ணி கொடுக்கல. நம்ம கொடுக்கறது தண்ணி தான், நம்ம கொடுக்கறது காஃபி தான், நம்ம கொடுக்கறது சாயா தான். ஆனா மனசுல வேற காரியங்களை நினைச்சுக்கிட்டு, அவங்க மேல கருவிக்கிட்டு, அவங்க மேல கொள்ளாத காரியங்களை நினைச்சுக்கிட்டு, நம்ம எதை செய்தாலும் நம்ம எதை செய்யறோமா, நன்மை செய்யல. அந்த டீயோ காஃபியோ ஜூஸோ நம்ம கொடுக்கல, எதை கொடுக்கறோமா, கொடுமையை கொடுக்கிறோம். இன்னைக்கு நம்மளை யோசித்து பார்த்தா எத்தனை பேர் நம்ம கொடுமையை கொடுத்திருக்கோம் இல்லையா? எத்தனை பேருக்கு மனசார நியாயக்கேடு செய்திருக்கோம், வெளியே தெரியாது. ஆனால் இது மனுஷனுக்கு தெரியாது, நம்முடைய எதிராளிகளுக்கு தெரியாது. ஏன் சில நேரத்துல நமக்கே கூட தெரியுமா, இப்போ இந்த வசனம் இப்ப ஆவியா நமக்கு உணர்த்தும் போது தான் நமக்கு தெரியுது, இல்லைன்னா தெரியுமா நம்மளுக்கு, நமக்கே கூட தெரியாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், தவறு செய்கிறோம், தேவன் அதை பார்க்க. அப்போ அதனாலதான் சொல்றது, மனசார கூட யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தீங்கு நினைக்க கூடாது. துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் வேதளிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார். பாருங்களேன், துன்மார்க்கருடைய வயிற்றுல ஒரு பிள்ளை கற்பம் தரித்தார். அந்த பிள்ளைங்க எப்படிதான் இருக்குமா, நான் சொல்லல, வசனம் சொல்லு.
துன்மார்க்கன் கற்பத்தில் உற்பவித்தது முதல் வேதளிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. இப்போ வெறியன் பாம்பு இருக்கு, கட்டு வெறியன் இருக்கிறதுல விஷமானது இல்லையா? அது கடிச்சா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? ரத்தம்லாம் அங்கங்கே கட்டு கட்டா அப்படியே கட்டிடும், வரைஞ்சு போயிடும். அது குட்டி எப்படி இருக்கும்? பிறக்கும் போதே எப்படிதான் இருக்கும்? விஷமா தானே இருக்கும். வெறியன் பாம்பு குட்டி நல்ல நல்ல குட்டியா விஷம் இல்லாத வருமா? அப்போ நாம விஷமா இருந்தா நம்முடைய கற்பத்தின் கனியாக பிள்ளைகளும் கூட எப்படிதான் இருப்பாங்க? விஷமா தான் இருப்பாங்க. அதுதான் அவர் சொல்றார். அப்போ நம்மை நாம மாற்றிக்கொள்ளணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மையை தேவன் அகற்றி போடும்படியாக விஷமற்றவர்களாக. விஷம்னு சொன்னா பாம்பு விஷம் இல்லை. பாம்பு விஷத்தை விட மோசமானது நம்முடைய இருதயத்திலே அநீதி இருப்பதும், அநியாயம் இருப்பதும், நியாயக்கேடு செய்வதும், கொடுமைகளை நினைத்து கொண்டிருப்பதும், வெளியில நல்லவங்களை போல தோற்றம் காட்டி உள்ளுக்குள்ளே எரிந்து கொண்டிருப்பதும், உள்ளத்திலே பகையை வைத்துக் கொண்டிருப்பதும், உள்ளத்திலே பலவிதமான கேடுபாடுகளை நினைத்து கொண்டிருப்பதும், பகைகளை வைத்துக் கொண்டிருப்பதும், ஓயாமல் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கொண்டே ஏதாவது காரியத்தை செய்து கொண்டிருப்பதும், அது என்னவா? விரியன் பாம்பின் விஷம் என்று அவர் சொல்கிறார். விரியன் பாம்பின் விஷம். அந்த விஷம் நிறைந்த அந்த விரியன் பாம்புக்கு என்ன குணமா? 5வது வசனத்துல வாசிக்கிறோம். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறது. செவிட்டு விரியனை போல இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவுதான் இப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவங்க, எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தை, நல்ல வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை, உணர்வுள்ள வார்த்தைகள், மனம் திரும்பக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவுதான் வந்தாலும் என்ன ஆகாதான்? காது கேட்கலன்னா உள்ள போகுமா? மகுடி வச்சு ஊதுறான். அது செவிட்டு வெறியன். என்ன வெறியன்? காது கேட்காத செவிட்டு வெறியன். அவன் வேகமா, எவ்வளவுதான் வேகமா ஊதுனாலும் அது என்ன செய்யாது? அந்த சத்தம் அதுக்குள்ள போகா. அதே போலதான் இந்த துன்மார்க்க மனுஷனும் கூட, அக்கிரம நினைவுகள் வைத்திருக்கிற அந்த மனுஷனும், அநீதி நியாயக்கேடு செய்யக்கூடிய மனுஷனும் கூட எப்படி இருக்கான்னா, எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தைகள், நன்மையான வார்த்தைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தைகள், நம்மை மனம் திரும்ப செய்யக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவுதான் அவர்களுக்கு கொடுத்தாலும் அது என்ன செய்யாதான்? கேட்கிற மாதிரி இருக்கும். மகுடி ஊதும் போது அது கண்ணில் பார்க்கும், காதுக்குள்ள போகாது. ஆனா அது என்ன ஆகும்? கேட்கிற மாதிரியே இருக்கும். நாம கூட கேட்கிற மாதிரியே இருக்கும். ஆனா என்ன ஆகாது? அந்த வார்த்தைகள் எங்க போகாது? மனசுக்குள்ள போகாது. அதைத்தான் அவர் சொல்லுங்க. நாம கெட்டு போகாம இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது செவிட்டு விரியனை போல நம்முடைய காதுகளை அடைத்து கொள்ளாமல், அது நம்முடைய மனசுக்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய ஆத்மாவுக்குள்ள, நம்முடைய ஆவியில அது போய் சரீரத்திலே கிரியை செய்வதற்கு ஏற்றபடி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் அது பலன் செய்யும். அப்பதான் நமக்கு அதனுடைய பலன் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாமும் அந்த துன்மார்க்கருடைய லிஸ்ட்ல இருந்து விலகி நீதிமானுக்குரிய லிஸ்ட்ல நம்ம கடந்து வர முடியும். அப்படி இல்லாததுனால அப்படிப்பட்டவங்களை என்ன செய்ய சொல்றாரு?
தேவனே அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே அவர்கள் பால சிங்கங்களின் கடவாய் பற்களை நொறுக்கி போடும். கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் அம்புகள் தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவுது. கரைந்து போகிற நத்தையை போல் ஒழிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதலா பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானையில் சூடுற முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர்கள் சுழல் காற்றில் அடித்து கொண்டு போவார். பழிவாங்குதலை நீதிமான் காணும் பொழுது மகிழ்வான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கருடைய இரத்தத்திலே கழுவுவான். துன்மார்க்கனுக்கு, அப்படிப்பட்ட தன்னை கெடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு, கெடுத்துக் கொள்ளக்கூடியதான அந்த காரியத்தை செய்கிறவனுக்கு, தன் ஆத்மாவை கெடுக்கிறவனுக்கு என்னெல்லாம் சாபன்றத, எப்படியெல்லாம் அவங்க போவார்கள் என்றத, கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் தன்னுடைய காதை அடைத்துக் கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செயல்படாதவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதையும் அவர் சொல்லுகிறார். அதே போல நீதிமான் என்ன செய்வானா, அப்படிப்பட்ட துன்மார்க்கன் பழி வாங்கப்படுவதை நீதிமானுடைய கண்கள் என்ன செய்யுமா, காணும். அவன் மகிழ்வான். தன் பாதங்களை துன்மார்க்கருடைய இரத்தத்தில் கழுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். அப்ப நமக்கு விரோதமா ஒருத்தர் கிரியை செய்கிறார்கள் என்றால் நாம் மௌனமா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? மௌனமா இருக்கணும். ஆனா அந்த மௌனம் வெறும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுல மாத்திரம் இல்லை, இருதயமே எப்படி இருக்கணுமா? இருதயமும் மௌனம். இங்க எப்படி ஒண்ணு இல்லையோ, வாயில இருந்து வார்த்தை இல்லையோ, அதே போல இருதயத்திலும் கூட கடாமுடான்னு எதுவும் இல்லாம அவங்களை குறித்து, எதிராளிகளை குறித்து, துன்மார்க்கரை குறித்து, நமக்கு விரோதமாய் எழுந்தவர்களை குறித்து, நம்மளை நிந்திக்கிறவர்கள், அவமதிக்கிறவர்கள், நமக்கு பலவிதமான தீமைகளை செய்கிறவர்களை நினைத்து நம்ம வாயை மூடுறது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தை கூட எப்படிதான் செய்யணும், நம்முடைய மனசை கூட எப்படிதான் செய்யணுமா, அமைதியா வச்சுக்கிட்டு. ஏன்னா பழி வாங்குதல் தேவனுடையது என்று நாம் பார்க்கிறோம். மனசார கூட நாம என்ன செய்யக்கூடாதான், தீங்கு நினைக்க கூடாது. அப்படி மனசார கூட நாம அவங்கள பத்தி நமக்கு விரோதமா என்ன காரியத்தை செய்தாலும், விஷத்தையே கக்கினாலும் கூட நம்ம தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம்னு சொன்னா நமக்கு ஜெயம் கிடைக்கும். எப்படின்னா, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்று, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிறவர் தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான். மற்றவங்க பார்ப்பாங்க, ஓ இவங்க அமைதியா இருந்தாங்க, அவங்களுக்கு விரோதமா இவ்வளவு காரியங்கள் செய்தாங்க, அவங்களுக்கு விரோதமா இப்படி பேசினாங்க, நிந்தித்தாங்க, அவமதித்தாங்க, புறம்பே எப்படி பேசினாங்க, பின்னால என்னென்னமோ செய்தாங்க. ஆனா பாருங்களேன், அவங்க எல்லா சூழ்நிலையும் எப்படி இருந்தாங்க, தேவனையே நம்பி அமைதியா இருந்தாங்க. இப்ப பாருங்களேன், அவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கு. அவங்க கண் முன்னாலேயே பேசினவங்க, அவங்க கண் முன்னாலேயே அவங்களுக்கு விரோதமா கிரியை செய்தவங்க, அவங்க கண் முன்னாலேயே அவங்களுக்கு விரோதமா பலவிதமான காரியங்களை செய்து அவங்களை அசிங்கப்படுத்தினவங்க என்ன ஆனாங்க, விழுந்து போனார்கள், மடிந்து போனார்கள் என்ற சாட்சியை மற்றவர்கள் சொல்வார், மனுஷர்கள் சொல்வார். மெய்யாய் தேவன் உண்டு என்று நம் மூலமாக மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம எப்படி இருக்கணுமா, மௌனமா இருக்கணும். ஆனா துன்மார்க்கர் மௌனமா இருப்பதை போல அல்ல, உலக மனுஷன் மௌனமா இருப்பதை போல அல்ல. வாய் மாத்திரம் அமைதியா இருந்து கொண்டு உள்ளம் பலவிதமான காரியங்களை நினைத்து எரிந்து கொண்டிருப்பதை அல்ல. மனசும் எப்படி இருக்கணும், அமைதியா. மனசுல கூட நாம என்ன செய்யக்கூடாது, எந்த காரியத்தையும் நமக்கு விரோதமா எழுப்புகிற துன்மார்களை குறித்து சபிக்கவோ, அவர்களை பற்றி தவறாய் நினைக்கவோ, இல்லை வெளியே சொல்ல முடியாதெல்லாம் உள்ளவே வச்சுக்கிட்டு நாம திட்டிக்கிட்டு கருவிக்கிட்டு பேசிக்கிட்டு உள்ளுக்குள் நமக்குள்ளவே சில யுத்தம் நடக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் என்று அவர் சொல்றார். அப்பதான் நாம எப்படி இருக்குமா,
தான் கெட்டு போகாதபடிக்கு என்று அவர் சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் கெட்டு போகாம இருக்கணும்னா வாய் மாத்திரம் மூடக்கூடாது, இருதயமும் அமைதியா எப்போ பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை, போராட்டங்கள் வரக்கூடிய சூழ்நிலை, நிந்தனைகள், அவமானங்கள், பலவீனங்கள், நமக்கு விரோதமாய் பல விதங்களிலே சத்துருக்கள் மனுஷர்களை எழுப்பி வீட்டிலே வெளியிலே செல்லக்கூடிய இடத்திலே ஆபீஸ்ல உறவுகள் மத்தியிலே நண்பர்கள் மத்தியிலே பிள்ளைகள் மத்தியிலே கணவன் மனைவி பல காரியங்களை கொண்டு வரும் பொழுது நாம் அமைதியாய் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்திருப்போம்னு சொன்னோம். பழிவாங்குதல் கர்த்தருடைய, அதை நம்முடைய கண்கள் என்ன செய்யுமா காணும். எப்போ வாய் மாத்திரம் இல்லை, ஹிருதயமும் எதுவும் நினைக்கிறது. நினைவுகளை கூட நமக்கு இந்த துன்மார்க்கனுடைய நினைவுகள் நமக்குள்ளே வரக்கூடாது. நினைவுல கூட இந்த சிந்தனையில கூட நாம துன்மார்க்கமாய் நினைக்க கூடாது. கோபத்தை நினைவுல கூட சிந்தனையில கூட வச்சு நாம் என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது என்றுதான் இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நீதி செய்யும்படியாக, தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக, நம்முடைய கண் முன்பதாக நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் விழுவதை நாம் காண்பதற்கு, தேவன் கிரியை செய்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு நாம் மௌனமாய் இருக்கணும். வெறும் வாய் மாத்திரம் அல்ல, இருதயத்திலும் எந்த விதமான இந்த விரியன் பாம்பின் விஷம் இருப்பதை போல எந்த விதமான தீமையான எண்ணங்கள் நமக்குள்ளே இராதபடிக்கு நாம பரிசுத்தமாய் தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொண்டு நாம் இருப்போம் என்று சொன்னார். நமக்கு ஜெயம். துன்மார்க்கனுக்கு தோல்வி மாத்திரம் அல்ல, அவன் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போவதை கண் காணும் என்றுதான் வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. தாவீது அதைத்தான் அவ்விதமாய் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. அவருக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரும் இல்பொருளானார்கள். அவர்களை தாவீது பழிவாங்கலை, தாவீதை நிந்திக்க கூட இல்லை. தன்னை தாழ்த்தினார். வாயார மாத்திரமல்ல, மனசாரவும் கூட அவர் என்ன செய்தாரு, தன்னை தாழ்த்தினார். தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தினார். சத்துருக்களை கூட அவர் தூஷணமான வார்த்தைகளினாலே, தன்னை கொல்ல வந்தவர்களை கூட தூஷணமான வார்த்தைகளால் பேசவும் இல்லை, இருதயத்துல சிந்திக்கவும் இல்லை. ஆகவே தாவீதுடைய கண்கள் காண சத்துருக்கள் அழிந்து போனார்கள். தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்ன ஜெபிக்கணும் இன்னைக்கு? அப்போ ஆண்டவரே, என் வாய் மாத்திரம் இல்லை மௌனமா இருக்கிறது, என் இருதயத்திலும் கூட எந்த விதமான கொள்ளாத சிந்தனைகளும் கிரியைகளும் எண்ணங்களும் யாரை குறித்தும் வராமல் என் இருதயத்தையும் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. என் இருதயத்தின் சிந்தனையை, இந்த சிந்தனை மண்டலத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஆளுகை செய்து நீங்க நடத்துங்க. உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் கெட்டு போகாதபடிக்கு, என்னுடைய ஆவியாத்ம சரீரம் கெட்டு போகாதபடிக்கு அது எப்பொழுது உங்களுக்குள்ளே காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. ஒப்பு கொடுத்து நாம செபிக்கலாம். நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.